ஹலோ டிராவலர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட மிகவும் முக்கியமான ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக ரகசியத்தை பற்றி தான். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில், அதை திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட மிகவும் பழமை வாய்ந்தது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் பெருமாளை விட பெரிய பெருமாள், கிட்டத்தட்ட 2000 5000 ஆண்டுகள் பழமையான வரலாறு இருக்க இடம் தான் இந்த ஆதி திருவரங்கம். இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ண பக்தர்கள்ட்ட நான் கேட்டப்ப, இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனால் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளை பாக்கியம், கல்வி, தொழிலையும் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோல இந்த கோவிலோட 5000 வருட வரலாறு என்ன அப்படிங்கிறதையும், இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது, இந்த கோவிலுக்கு வந்தா கட்டாயம் நீங்க பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க பல கோவில்களுக்கு நாங்களே நேரடியா போய் நீங்க அங்க எப்படி போகலாம், அதுவும் கம்மி பட்ஜெட்ல எப்படி போகலாம், அங்க போனீங்க அப்படின்னா பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன, அந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலா நம்ம சேனல்ல வீடியோஸா போட்டுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்மளோட திருவண்ணாமலை வீடியோவையும் பழனி வீடியோவையும் சொல்லலாம். அந்த கமெண்டை போய் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம எந்த அளவுக்கு தெளிவா வீடியோ போடுறோம், தகவல்களை சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போக முடியாதவங்களுக்கு கூட அங்க போனா என்ன அனுபவம் கிடைக்குமோ அதை வீடியோலே கொடுக்கறதுக்கான முயற்சிகளையும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆதி திருவரங்கம் கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்கால திருவரங்கம் அப்படிங்கிற ஊர்ல தென்பண்ணை ஆற்றங்கரையில தான் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலையில இருந்து ஜஸ்ட் 31 கிலோமீட்டர் தான் இந்த கோவில் இருக்கு. நீங்க திருவண்ணாமலை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வராம போயிடாதீங்க. நம்ம கடைசியா போட்டிருந்த வீடியோல திருவண்ணாமலை பயண வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ரொம்ப ஷார்ட் டைம்ல எப்படி சாமி தரிசனம் பண்றது, திருவண்ணாமலை போனீங்க அப்படின்னா நீங்க எதை கட்டாயம் பார்க்கணும், அதே மாதிரி திருவண்ணாமலையோட வரலாறு என்ன, அஷ்டலிங்கங்களோட வரலாறு என்ன, கிரிவலம் போகையில நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் இங்க கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. நீங்க சென்னையில இருந்து வர்றீங்க அப்படின்னா உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி வழியா மூங்கில் துறைப்பட்டு அப்படிங்கிற ரோட்ல ஆதி திருவரங்கம் அப்படிங்கிற ஸ்டாஃபே இருக்கு. திருவண்ணாமலையில இருந்தும் கள்ளக்குறிச்சியில இருந்தும் டைரக்டா ஆதி திருவரங்கத்துக்கு பஸ்ஸே இருக்கு. நீங்க கார்ல வர்றீங்க அப்படின்னா லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து தங்கணும் அப்படின்னா இது ரொம்ப சின்ன ஊரா தான் இருக்கு. இங்க ரூம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா சாப்பிட்றதுக்கு ஒரு சில ஹோட்டல்ஸை நாங்க பார்த்தோம். அடுத்ததா அந்த கோவிலோட வரலாறை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சாமி தரிசனத்தை ரொம்ப ஷார்ட் டைம்ல எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத சொல்றேன். யுகங்கள் அப்படின்னு பார்த்தா கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிற 4 யுகங்கள் இருக்கு. அதுல முதல் யுகமான கிருத யுகத்திலேயே இந்த பெருமாள் தோன்றியிருக்காரு. அப்ப எவ்வளவு பழமை வாய்ந்த பெருமாள் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இந்த கோவில் பெருமாளோட தச அவதாரத்துல முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தப்ப தோன்றின கோவில் அப்படின்னு சொல்றாங்க. சோமுகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பிரம்மன்ட்ட இருந்து 4 வேதங்களையும் திருடி கடலுக்கு அடியில போய் ஒளிச்சு வச்சிடறான். வேதங்கள் இல்லாததால உலகமே இருண்டு போயிருது. இதனால பிரம்மா இங்க வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்காரு. தவத்துல பெற்றின பெருமாள் இங்க தோன்றி பிறகு மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில போய் அந்த அசுரனை வதம் செஞ்சு வேதங்களை மீட்டு கொண்டு வர்றாரு. அப்படி மீட்டு கொண்டு வந்த வேதங்களை இந்த கோவில்ல தான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அதுக்கு சாட்சியா இந்த கோவில்ல இருக்க பெருமாள் பிரம்மனை நோக்கி தன்னோட இடது கையில 4 விரலை நீட்டி காமிக்கிற மாதிரி இருக்கும். பிரம்மனுக்கு வேதங்களை உபதேசிச்சதால இந்த பெருமாளுக்கு வேதரங்கநாதர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவிலை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுனால இந்த கோவில்ல கூட்டம் கம்மியா தான் இருக்கு. அதனால நீங்க எப்போ போனாலுமே அதிகபட்சம் ஒரு 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ராமர் கோவில் இருக்கு. அங்க சாமி தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது தான் இந்த வீடியோல முக்கியமான பகுதி. இந்த கோவிலுக்கு நான் போயிருந்தப்ப, அதுவும் குறிப்பா மூலவரை தரிசனம் பண்ணப்ப என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் தூரத்துல இருந்து பார்க்கறப்ப எனக்கு பிரம்மா மட்டும்தான் தெரிஞ்சாரு. பக்கத்தில் போய் பார்க்குறப்ப என்னோட உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்குள்ளர வந்துச்சு. அது ஏன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள் போகரங்கரா இருக்காரு, இங்க இருக்க பெருமாள் வேதரங்கரா இருக்காரு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பெருமாள் இங்கே தான் இருக்காரு. இங்க இருக்க பெருமாள் 29 அடி நீளத்துல மிக பிரம்மாண்டமா விஸ்வரூபத்துல காட்சி அளிக்கிறாரு. ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள் 21 அடி நீளம் தான் இருப்பாரு. பெருமாள் வலது கையில தலைக்கு முட்டு கொடுத்தபடி இடது கையை நீட்டி கிழக்கு நோக்கி போக சயன கோலத்துல ஆதிசேஷன் மீது படுத்திருப்பாரு. இங்க இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாளோட தலைமாட்டுல ஸ்ரீதேவியும் கால்மாட்டுல பூதேவியும் இருப்பாங்க. பொதுவா பெருமாள் கோவில்கள்ல தாயார் கால்மாட்டுல மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா இங்க 2 தாயார்களும் இருப்பது இன்னுமே சிறப்பு. அதை விட முக்கியம், இந்த மூலவர் திருமேனி கருங்கல்லால் ஆனது கிடையாதுங்க. மூலிகையோட சிறப்பு கலவைகள் சேர்த்து திலத மரத்தால செய்யப்பட்ட திருமேனி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூலவர் தேவலோக தக்சரான விஸ்வகர்மாவால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே இங்க மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது, தைல காப்பு மட்டும்தான் சாத்துவாங்க. இப்ப நான் சொல்றதை விட நீங்க
நேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதனால தயவு செய்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த ஆதி திருவரங்கத்துக்கும் ஒரு கம்பாரிசன் பார்த்துடலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் 2வது யுகத்துல 7வது அவதாரமா உருவாகியிருக்காரு. இங்க முதல் யுகத்திலேயே முதல் அவதாரமா தோன்றியிருக்காரு. திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி கரையில இருக்கு. ஆதி திருவரங்கம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடி அங்க இருந்த சோழ மன்னன் இந்த ஆதி திருவரங்கம் கோவிலை ஒரு முன்மாதிரியா வச்சுதான் ஸ்ரீரங்கம் கோவிலையே கட்டினதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததா இந்த கோவிலோட சிறப்புகளை பார்க்கலாம். இதே கிருத யுகத்துல சுரதகீர்த்தி அப்படிங்கிற தொண்டை மன்னன் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தப்ப நாரதரோட ஆலோசனைப்படி இந்த கோவில்ல வந்து வழிபட்டதுனால 4 ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கு. அதனாலேயே இங்க வந்தா பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கிருஷ்ணருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்கு. கிருஷ்ணர் பாலகிருஷ்ணரா ஒரு கையில வெண்ணையும் இன்னொரு கையில உரியும் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த கோயில்லையும் தாயாருக்குன்னு ஒரு தனி சன்னதியே இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலோட மதில் சுவர் ரொம்பவே பெருசா இருக்கு. ஆற்றங்கரையில இருக்கிறதுனால வெள்ளமே வந்தாலும் இந்த கோவிலுக்குள்ள தண்ணி வராத மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ள நீங்க நுழைஞ்சோனே உங்களோட ரைட் சைட்ல ஒரு மிகப்பெரிய தானிய களஞ்சியத்தை உங்களால பார்க்க முடியும். அது 3 அடுக்குல வந்துட்டு இருந்திருக்கு. வெள்ள காலத்துல எல்லாம் இதுல தானியத்தை சேமிச்சு வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய தானிய களஞ்சியத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான கோயில்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளார ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இந்த காலத்துல இவ்வளவு டெக்னாலஜி இருந்துமே ஒரு வீடு கட்டினாலுமே ஒரு சில வருஷங்கள்லேயே அது விரிசல் விட்டுருது. ஆனா இந்த மாதிரி கோவில்கள்லாம் அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியுமே இல்லாம எப்படி கட்டியிருப்பாங்க? அது இத்தனை வருஷங்கள் கடந்தும் இத்தனை யுகங்கள் கடந்தும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற கேள்வி எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கோவிலை சுத்தி வர்றப்ப பெருமாள் பாதம் இருக்கும். அந்த பெருமாள் பாதத்துக்கு மேல ஒரு சின்ன பள்ளி சிலை இருக்கும். அதை பார்க்க மறந்துடாதீங்க. அங்க இருக்க ஒருத்தர் எங்களுக்கு அதை காமிச்சு இதை பார்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த கோவிலை சுத்தி வர்றப்ப இந்த ரொம்ப பழமையான கட்டடத்துக்குள்ள எல்லாம் போனா ஒரு மாதிரியான வாசனை வரும் பாத்தீங்களா? அந்த வாசனையே இந்த கோவில்ல என்னால உணர முடிஞ்சது. அதே மாதிரி சொர்க்க வாசலுக்கு மேல நிறைய வவ்வால்கள் தொங்கிட்டு இருக்கதை நாங்க பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த வவ்வால் எல்லாம் பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரம்மாண்டமான கோவில்கள்லாம் இருக்கு. ஆனா வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக சக்தியும் நிறைந்த இந்த ஆதி திருவரங்கம் கோவிலை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருக்கு. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனத்தை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு நான் சொன்ன எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இந்த தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உட்காந்து கொஞ்சம் இளைப்பாறிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பெருமாளே உங்களை கூப்பிட்றதா நினச்சி இந்த கோவிலுக்கு கட்டாயம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களோட வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றி வைப்பார். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா எங்களோட அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம அருண் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கோவிலில் சந்திப்போம். பாய்.